வணக்கம் நண்பர்களே. இன்றைக்கி என்னுடைய பார்க்கணும்னு பார்த்திங்கன்னா, நம்ம ஆட்டோவில் இந்த பிரச்சனை தான். அதை பார்த்திங்கன்னா ஸ்டார்டிங் ப்ராப்ளம்னு சொல்லலாம். அதை பற்றி பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. அதுமாதிரி நமக்கு ஒரு வாட்ஸ்அப் குரூப் இருக்குது. அந்த குரூப்பில் பார்த்திங்கன்னா ஃபுல் ஆட்டோ நண்பர்கள் தான் இருக்காங்க. உங்களுக்கு எதுவும் டவுட் இருக்கலாம், இல்லை கருத்து தெரிவிக்கணும்னா அந்த குரூப்பில் நீங்கள் கருத்து தெரிவிக்கலாம். அந்த குரூப்போட லிங்க்கை வந்து நான் அந்த வீடியோக்குள்ளே டிஸ்கிரிப்ஷனில் அப்புறம் கமெண்ட்லேயும் போடுறேன். நீங்கள் பார்த்துக்குங்க. குரூப்பில் விருப்பம் இருக்கவும் ஜாயின் பண்ணிங்க. என்னோடய ஆட்டோவில் வந்து பிரச்சனை என்னென்னு பார்த்தீங்கன்னா, நான் நார்மலாக பகல் ஃபுல்லாக சவாரி ஓட்டியிருந்தேன். அந்த டைம் கொஞ்சம் பிஸியான டைம். அதாவது 2-3 சவாரி வெயிட் பண்ணுற மாதிரி இருந்த டைமில் வந்து நான் அர்ஜென்ட்டாக போய் ஒருத்தங்களை ஏற்றலான்ட்டு வண்டி ஆஃப் பண்ணிட்டு அவங்க ஏறி உட்காந்து போய் ஸ்டார்ட் பண்ணுறேன். வண்டி ஸ்டார்ட் ஆகலை. என்ன பண்ணுறது, உடனே நமக்கு என்னென்னா சாவி போட்டு அந்த செல்ஃப் ப்ரெஸ் பண்ணும்போது டிக் டிக்னு மட்டும் சத்தம் கேட்டுச்சு. அப்படின்னா நமக்கு வந்து ரிலே வந்து ஒர்க் ஆகுதுன்னு அர்த்தம். அப்போ வந்து பார்த்திங்கன்னா வண்டியில் வந்து செல்ஃப் போட்டுக்கிறது ஏதோ பிரச்சனைன்ட்டு நான் பின்னாடி டோரை கைட்டி ஓப்பன் பண்ணி பார்த்தா செல்ஃப் மோட்டருக்கு வந்து ஒரு ஒயரில் வந்து ஒரு ஒயர் வந்து பிடுங்கி இருந்துச்சு. அந்த ஒயர் பார்த்திங்கன்னா வைப்ரேஷனில் கைண்டு விழுந்துருக்கலாம். ஏன்னா நம்ம ஆட்டோ வந்து டீசல் இன்ஜின்றதுனால கண்டிப்பாக வைப்ரேஷன் அதிகமாக இருக்கும். அப்படி கைண்டு விழுந்தது தான் பார்த்திங்கன்னா எனக்கு வந்து பிரச்சனையே. உடனே நான் என்ன பண்ணேன்னு பார்த்திங்கன்னா, அந்த ஒயரை எடுத்து அந்த ஒரு கிளிப் மாரி தான் இருக்கும் அதை மாட்டுறது. அந்த கிளிப் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் லூஸாக இருந்துச்சு. அந்த பின்னு மாரி இருக்கும். அது என்ன பண்ணு பார்த்திங்கன்னா லைட்டாக கட்டிங் பிளேயர்ஸ் லைட்டாக அமுக்கி விட்டு இந்த காட்டுறான்ல அந்த இருக்குது பாருங்கள், அந்த பின் வந்து லைட்டாக இருந்துச்சு. லைட்டாக அந்த பின்னை மட்டும் கொஞ்சம் அமுக்கி விட்டு உள்ளே கொஞ்சம் க்ரீஸ் வச்சு நான் அப்படியே வச்சு மாட்டி விட்டேன். இப்போ எனக்கு வந்து அந்த டைட்டாக இருக்குது. அதனால் இப்போ என்ன சொல்ல வரேன்னு பார்த்திங்கன்னா, நம்ம வண்டியில் வந்து ஸ்டார்டிங் பிரச்சனை வருதுன்னா ஃபஸ்ட்டு எடுத்தோடனே ஃப்யூஸை செக் பண்ணுங்கள். ஃப்யூஸில் தான் பார்த்திங்கன்னா மோஸ்ட்லி ஃப்யூஸ் போயிருந்தால் தான் செல்ஃப் மோட்டருக்கு சப்ளை போகாது, அதுமாரி போகாது. அதாவது சாவியை போட்டு ஒரு ரெஸ்பான்ஸுமே இல்லைன்னா ஃப்யூஸை செக் பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு பேட்டரி டெர்மினல் ஏதாவது லூஸாக இருக்கா அப்படின்னு செக் பண்ணுங்கள். அதுமாரி செல்ஃப் மோட்டரோட டெர்மினல்ஸில் அதாவது ஜாயிண்டில் வந்து ஏதாவது லூஸ் கனெக்ஷன் இருக்கான்னு பார்த்துங்க. அந்தமாரி இருந்தாலும் உங்களுக்கு இந்தமாரி வரும். இப்போ பார்த்திங்கன்னா எனக்கு ஒயர் பிடிங்கி இருந்துச்சா, அதுமாரி பார்த்திங்கன்னா பேட்டரி ரிப்பேராக இருந்துச்சுன்னா அது கண்டுபிடிச்சிடலாம். இப்படி தான் பார்த்திங்கன்னா எனக்கு வந்து ப்ராப்ளம். நான் இப்படி தான் அந்த ப்ராப்ளத்தை வந்து கிளியர் பண்ணேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள். நம்ம சேனல் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வாட்ஸ்அப் குரூப்பில் விருப்பம் இருக்கவங்க ஜாயின் பண்ணிங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். அதுமாரி உங்களுக்கு எதுவும் வீடியோ வேணும், எந்த வீடியோ பற்றி போடலான்னு எதுவும் கமெண்ட் பண்ணுங்கள். நான் அந்த வீடியோ கண்டிப்பாக போடுறேன்.